ஹலோ வீப்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிமன்ஸ் அனிமியை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, என்னடா இது இப்படி பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல. அது மாதிரி சில மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் அனிமையில் வந்த ட்விஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன். சப்போஸ் நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அதை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்போ நம்ம சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்விஸ்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோக்கும் ரியூக்கும் நடந்த ஃபைட்டில் இருக்கிற நிறைய ட்விஸ்ட்டு தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோவும் ரியூவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதில் டாஞ்சிரோ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ரியூவோட தலையும் வெட்டி முடிச்சிருவான். அதோட அந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்க. வாரம் வாரம் எபிசோடுக்கு வெயிட் பண்ணி பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே, ஓகே இதோட இந்த டீமன் செத்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த டீமனோட சாவுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் அங்கே தான் ட்விஸ்ட்டே வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டீமனோட தலையை டாஞ்சிரோ வெட்டல. ரூயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சிரோக்கு அவனோட தலையை வெட்டுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு புரிஞ்சிருப்பான். இதனால டாஞ்சிரோ கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சணும்னு சொல்லிட்டு ருயிவே வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட தலையை டீகாப்டேட் பண்ணிடுவான். டாஞ்சிரோ, நெசுக்கோ அப்புறம் டீமன் ஸ்லேயர் அனிமி பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் ஒரு வழியாக செத்துருச்சுன்னு தான் நினச்சாங்க. பட் யாருக்கு தெரியும் கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு. ருயியை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப இவன் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி வர இன்னொரு ட்விஸ்ட் மூமெண்ட்டையும் பார்க்கலாம். இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாஞ்சரோட ஸ்குவாட் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம டாஞ்சரோட ஸ்குவாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மவுண்ட் நகமால ஒரு டீமனோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். இவங்களுமே அந்த டீமனை தேடி மவுண்ட் நகமாவுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் பல டீமன்ஸ்லேயே செத்து கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாம மவுண்ட் நகமோல 12 கிசுகிய சேர்ந்த ஒரு டீமன் இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து காட்டுற டீமன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டீமனை விட செம பவர்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டீமனை பார்க்குறப்பயும் ஒருவேளை இதுதான் அந்த 12 கிசுகியா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செம ஜெய்ஜென்டிக்கா ஒரு பெரிய டீமனை காமிச்சிருப்பாங்க. இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்ரலா ஈனோசுகே, டாஞ்சிரோ இவங்க 2 பேருமே போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்கும். அந்த சீன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் நெறைய பேரு, ஒருவேளை இதுதான் அந்த லோவர் மூனா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கியு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீமன ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டு, இந்த டீமன் ஒண்ணும் லோவர் மூன் இல்லன்னு ஒரு ட்விஸ்ட்ட குடுப்பான் பாருங்க. சரி அப்ப யார் தான் அந்த லோவர் மூன் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருந்தா, டான்ஜர் கூட சண்டை போட்டுட்டு இருந்த ருயி தான். நானா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்விஸ்ட்ட சுத்தமா எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இத அனிமில பார்க்க செம சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்ல நடந்துச்சு. இந்த என்டர்டெயின்மென்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்ல அனிமேஷன் சூப்பராவும் இருக்கும். அத தாண்டி ஸ்டோரி ரைட்டிங்கும் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். என்டர்டெயின்மென்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்ல இருக்கிற அந்த மெயின் டீமனான டாக்கிய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அந்த டீமன் கூட செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா டாஞ்சிரோவோடையும் சரி, இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸான ஈனோசுகி அப்புறம் ஜெனிட்சு இவங்க 3 பேராலயும் அந்த டீமன் கூட பெருசா எந்த அளவுக்கு சண்டை போட்டுருக்க முடியாது. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஏரியா. அதனால மக்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அதனால கேஷுவாலிட்டீஸுமே ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஒரு காரணத்தினால டாஞ்சிரோ அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸால வந்து பார்த்தீங்கன்னா, டாக்கிக்கு ஈடு குடுத்து ஃபைட் பண்ணவே முடியாது. பட் டெங்கனோட என்ட்ரி இருக்கும் பாருங்க. அவன் ஒரே ஃப்ரேம்ல டாக்கியோட தலைய வெட்டிட்டு டான்ஜோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். இந்த சீன பார்த்ததுக்கு அப்புறமா, "யார்றா நீ ஒரே செகண்ட்ல அப்பர் 6ஓட தலைய இப்படி வெட்டி தள்ளிட்ட" அப்படின்னு தான் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த டீமனுக்கு அப்பர் 6ங்கிற மரியாதையே குடுக்காம இவனுங்க மட்டும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் அங்க தான் ட்விஸ்ட் இன்கமிங் இருக்கு. டாக்கி மட்டும் அப்பர் மூன் இல்ல. டாக்கியோட அண்ணனான கியோட்டாரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் மூன் தான். அது மட்டும் இல்லாம கியோட்டோரோ எப்பயுமே டாக்கிக்குள்ள தான் இருந்திருப்பான். ஏன்னா, நம்மளுக்கு இந்த ரிவ்யூ ஃபைட்லயாவது வந்து பார்த்தீங்கன்னா, யாரு 12 கிஸ்கின்னு கடைசி வரைக்கும் காட்டாம மாத்தி மாத்தி விளையாண்டுருப்பாங்க. லாஸ்ட்ல தான் ருயே வந்து டிவில் பண்ணுவான். ஆனா, இந்த ஃபைட்ல டாக்கி தான் அப்பர் மூன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவ கூட உசுரு குடுத்து சண்டை போட்டு ஒரு வழியா டெங்கன் வெட்டி தள்ளுனா, உள்ள இருந்து இன்னொரு டீமன் வருவான். கியோட்டாரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமானவன் இல்ல. அவனோட பவர் வந்து டாக்கியோட பல மடங்கு ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம கியோட்டாரோ ஒரு வழியா டிஃபீட் பண்றதுக்குள்ள இவங்க எல்லாம் செத்தே பொழச்சுருவாங்க. டாக்கியோட தலைய வெட்டுனதுக்கு அப்புறமா, அதுக்குள்ளேருந்து இன்னொரு டீமன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இது மாரி அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரிய பத்தி பேசுறப்ப, எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? அது வேற எதுவும் இல்ல, ஆகஸாவோட என்ட்ரி. முகன் ட்ரெயின் ஆர்க்கே பேசிக்கலா செம ஃபாஸ்ட் பேஸ்ல போயிட்டுருக்கும். அதுலயும் இந்த ரன்கோக்குவோட லீடர்ஷிப் ஸ்கில்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவனோட ஃபைட்ஸு, அவனோட ஹோல்சமான மூமெண்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். இதுல ட்விஸ்ட் வைக்கிற மாரி, இந்த ட்ரெயினுக்குள்ள டீமன் இல்ல, இந்த ட்ரெயினே டீமன்னு சொல்லியிருப்பாய்ங்க. இவங்களும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த டீமன வெட்டி சாவடிச்சிருப்பாங்க. இல்ல. அந்த ட்ரெயின வெட்டி சாவடிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஷேப்ல தான் இருப்பாங்க. ஓகே, இந்த ஃபைட்லயாவது எந்த அளவுக்கு பெருசா கேஷுவாலிட்டீஸ் இல்லன்னு நம்ம நெனச்சா, அங்க வந்து நிப்பான் பாருங்க அப்பர் மூன் 3 ஆகஸா. "டேய் உனக்கும் இந்த ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இல்லையேடா! நீ ஏன்டா இங்க வந்தங்கிற" மாரி தான் இருக்கும். பட் ஆகஸா வந்து மத்த டீமன்ஸ் மாரி நான் உன்ன சாப்பிட போறேன், சாவடிக்க போறேன்னு கதை பேசாம, "நீ வேணா என் கூட டீமனா சேர்ந்துக்கோயேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி ஹோல்சமா பேசியிருப்பான். அஃப்கோர்ஸ் அது நம்மளுக்கு ஹோல்சமா இருந்திருக்காது. பட் ஆகஸாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு அது ஹோல்சமா தான் இருந்திருக்கும்.
ப்ளஸ் இந்த ஃபைட்டில் சோகமா ரங்கோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவான். பட் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த டீமன் ஸ்லேயரில் பெரிய ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா அஷிராஸ் தான். இந்த அஷிராஸாலேயே ஒரு அப்பர் மூனை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இதில் நான் ட்விஸ்ட்டுன்னு சொல்ல வந்ததே ஆகாஷாவோட என்ட்ரி தான் சொல்ல வந்தேன். ஆனால் இந்த ஆர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு இம்பாசிபிள்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது டீமன் அந்த நெசுக்கோ சன்லைட்டை கான்கவர் பண்ணது. ஹண்டிங்கோ சாவடிக்கிறதுக்காக டாஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை துரத்துன்னு துரத்திட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் விடிய விடிய துரத்தி ஒரு கட்டத்தில் சூரியனே மேலே வந்துடும். சரி, டாஞ்சிரோ தான் இவனை துரத்திட்டு இருக்கான்னு பார்த்தா பின்னாடி நெசுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூட வந்துட்டு இருப்பா. நீ என்னம்மா பண்ணுற, ஆல்ரெடி வெயில் வந்துடும், நீ வேற டீமன் ஆச்சுங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருப்போம். இதுக்கப்புறம் சன்லைட் பட்ட உடனே நெசுக்கோவோட உடம்புமே வந்து பார்த்தீங்கன்னா எரிய ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக டாஞ்சிரோ வந்து நெசுக்கோவை காப்பாற்றலான்னு பார்த்தா ஹண்டிங்கோ வந்து 2 மனுஷங்களை சாப்பிட்டு அவங்க மூலியமா ரீஜென்ரேட் ஆகி தப்பிச்சு ஓடலாம்னு நினச்சிட்டு இருப்பான். இதனால நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டாஞ்சிரோவை ஹண்டங்கோ சாவடிக்க தள்ளி விட்டுருவா. டாஞ்சிரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க காலில் எல்லாத்தையும் அவன் கான்சென்ட்ரேஷனை ஒழுங்காக செலுத்தி ஹண்டிங்கோ ஒரு வழியாக சாவடிச்சு முடிச்சிருவான். இவனை சாவடிக்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. தலையை வெட்டினா ஓடிக்கிட்டு இருப்பான், சரி உடம்பை வெட்டினா அதுக்குள்ளே இன்னொரு ஹண்டிங்கோ இருப்பான். அவனையும் வெட்டி தான் ஃபைனலாக சாவான். ஒரு சைடில் ஹண்டிங்கோ சாவடிச்சாச்சு, இன்னொரு சைடில் நெசுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்கு பலியாயிருப்பான்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் என்ன, எல்லாருமே நம்பியிருப்போம். ஏன்னா டாஞ்சிரோ அழுததெல்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் டாஞ்சிரோவுக்கு பின்னாடி இருக்க மக்கள் எல்லாருமே இதே பிரமிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்னடான்னு ஸ்க்ரீனை திருப்பி காட்டுவாங்க பாருங்க. அவங்க மட்டும் இல்லை, ஃபேன்ஸும் பிரமிச்சு போயிட்டாங்க. பார்த்தா நெசுக்கோ சன்லைட்டில் ஜாலியாக நடமாடிட்டு இருப்பா. ஃபைனலி நம்ம நெசுக்கோ சன்லைட்டை கான்கவர் பண்ணிட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக எல்லாருக்குமே ஷாக்காக இருந்திருக்கும். டாஞ்சிரோவாக இருக்கட்டும், இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும், உபியாஷிக்கு, ஏன் மூசானே ஷாக்காக இருப்பான். இன்ஃபேக்ட் மூசானாலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம நெசுக்கோ சாதிச்சு காமிச்சிருப்பா. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மாதிரி டெரரான ட்விஸ்ட்டாக இருக்கும். அது என்னடா டெரரான ட்விஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? ஹண்டிங் கூட நடக்கிற ஃபைட்டில் டாஞ்சிரோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரே ஸ்விங்கில் 3 டீமனோட தலையுமே வெட்டி தள்ளியிருப்பான். இதுக்கடுத்து டாஞ்சிரோ கென்யா கிட்ட திரும்பி பார்த்து 3 டீமனோட தலையை வெட்டிட்டேன், நெக்ஸ்ட் டைம் 4வது டீமனோட தலையை வெட்டினா போதும், இந்த டீமனை மொத்தமாக சாவடிச்சிடலான்னு சொல்லியிருப்பான். பட் அங்கே பார்த்தா கென்யா ஆல்ரெடி ஒரு டீமனை தலை இல்லாமல் தான் வச்சுருப்பான். ஓகே, நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சி டாஞ்சிரோவும் பெருமிச்சு விட்டுருப்பான். பார்த்த வியூவர்ஸும் ஓகே டீமன் எல்லாம் செத்துருச்சுன்னு ஒரு பெருமிச்சு விட்டுருப்பாங்க. பார்த்தா மூஞ்சி லைட்டாக திருப்புவான் பாருங்க. டீமன் கிட்ட தலை இருக்காது, அந்த டீமனோட உடம்பு இவன் வாயில் இருக்கும். டே, நம்ம வேலை டீமனை வெட்டி சாவடிக்கிறது தான்டா, அது பண்ணுற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கென்யாவை பார்க்கறதுக்கே ஒரு டீமன் மாதிரி இருந்திருப்பான். மூசானால மட்டும்தான் டீமனை உருவாக்க முடியும், நீ எப்பரா டீமனாக மாதிரி இருக்க, ஒருவேளை மூசா நீங்கள் வந்து தொலைஞ்சிடானாங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து என்ன ஆகும்னு பார்த்தா எண்டு கார்டு போட்டுருவாங்க. அடுத்து ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளிஃப் ஹேங்கரில் வேற இவன் டீமனாக மாறிட்டான், டாஞ்சிரோ இவன் கூட எப்படி சண்டை போட போகிறான்னு சொல்லிட்டு ஹைப்பெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு வாரமாக எல்லா ஃபேன்ஸும் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா அடுத்த வார எபிசோடில் இது ஆக்சுவலாக ஒரு பவருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் அவன் டீமனாவது மாறல, ப்ளஸ் ஒரு நல்ல பவருமே கிடச்சிருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டுக்குள்ளாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சீன் அந்த ஒரு வாரத்துக்கு பீதியை கிளப்பி விட்டுச்சு பாருங்க. லிட்டரலாக வெறும் அனிமி மட்டும் பார்க்குற ஃபேன்ஸால் தான் இதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஃபைனலாக பார்க்க போகிறது ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜாக இருக்கல ஹண்டெங்கு கூட நடக்கிற என்கவுண்டர். ஃபஸ்ட்டு ஹண்டெங்கு ஏதோ ஒரு சின்ன சோனங்கி மாதிரி போயிட்டு இருப்பான். மியூச்சுரோ அப்படியே நம்ம டெங்கன் மாதிரி அழகாக அவனோட தலையை 2ஆக வெட்டி போட்டுருவான். டாஞ்சிரோ வந்து கவனமாரு, இதை வெட்டினா 2ஆக மாறும்னு சொல்லியிருப்பான். சொல்லி வாய மூட்டில் அதுக்குள்ளே 2 டீமனாக மாறி இருக்கும். இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்டாக நினைவுகள் தான் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். ஓகே, 2 டீமன் தானே, ஆல்ரெடி டீமனே பார்க்க ஒரு மாதிரி வீக்காக இருக்குது, நம்ம கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்படியோ ஒன்றா பேசி 2 பேரும் ஒரே டைமில் தலையை வெட்டுவாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அந்த 2 டீமனோட தலையை வெட்டினதுக்கப்புறமா அது 4 டீமன் ஆகிடும். அதை பார்த்துட்டு என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, அப்போ 4 டீமன் தலையை வெட்டினா 8 டீமன் ஆகுமாடா அப்படின்னு தான் எல்லோரும் யோசிச்சிருப்போம். இதுக்கடுத்து என்னென்னவோ வித்தையெல்லாம் காட்டி அந்த 4 டீமனோட தலையுமே வந்து வெட்டி போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் குட்டிக்கோண்டு ஒரு டீமன் வரும். இதை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஏதோ ஒரு பட்டாணி துண்டு மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் குடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது சின்ன டீமன் தானே, வெட்டினா கத்தி உள்ளவே இறங்காது. ஒரு வழியாக அந்த டீமனோட பாதி கழுத்தில் கத்தி இறங்கும். பார்த்தா இன்னொரு டீமன் வரும். ஆல்ரெடி தலை வெட்டி கிடந்த 4 டீமனும் ஒன்றா சேர்ந்து புதுசாக இந்த டீமன் பிறவி எடுக்கும். இந்த டீமன் லிட்டரலாக எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். மிஸ்துரி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அஷிரா அவரோட கர்ஸ்மார்க்கு அவைக்கன் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கூட ஈக்குவலாகவே நிற்க முடியாது. பவர்ஸ் இருந்தாலுமே இந்த டீமனோட எமோஷன்ஸை மட்டும் ஒன்றா சேர்த்து ஹேட்டடாக ஒரு உருவமாக எடுத்து நிற்கும். இதில் இன்னொரு மூமெண்ட் இருக்குது, இது ட்விஸ்ட்டு இல்லை, ஆக்சுவலாக ஒரு அழகான ஒரு மூமெண்ட். ஹேட்டடுக்கு அகென்ஸ்டாக லவ் அஷரா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, டீமன் சீரியர்லேயும் எவ்வளோ அழகான ஒரு மூமெண்ட்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஃபைட்டுக்கு வரலாம்.
இவனுங்கெல்லாம் உசுர குடுத்து ஹேட்ரட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அந்த பட்டாணி மாரி இருந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாகி குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். டான்ஜிரோ அட்லீஸ்ட் அந்த டீமனையாவது தலைய வெட்டி முடிச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு வேலையாவது முடியும்னு சொல்லிட்டு அத தொரத்திட்டு போவான். நான் ஏற்கனவே நெசுகோ மொமெண்ட்ல சொன்ன மாரி, இந்த டீமனோட தலைய வெட்டுனா உடம்பு மட்டும் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கும். அத வெட்டுனா அந்த டீமனோட ஹார்ட்டுக்குள்ள ஒரு டீமன் இருக்கும். ஒரு வழியா அந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்க டீமன வெட்டி முடிப்பாங்க. அந்த டீமனும் செத்து போகும். எப்பா, எப்பா, எப்பா! லிட்டரலா அந்த டீமன் எத்தன ஃபார்ம் எடுத்திருக்கு. ஓகே. தலைய வெட்டுனா 2 டீமன் வந்திருக்குங்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் அது 4 டீமனா மாறும். அந்த 4 டீமன் 1 டீமனா மாறும். அதுலேருந்து ஒரு குட்டி டீமன் ஓடி போகும்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா போட்டு வச்சிருப்பாய்ங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்விஸ்ட் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு ஏதாவது நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் போடுங்க. அதே மாரி நான் எப்படி இந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன மூமெண்ட்டான அந்த லவ்வும், ஹேட்ரடும் சண்டை போடுறதுன்னு நான் கண்டுபிடிச்சேனோ, அது மாரி நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு வேணும்னா அதையுமே கேதர் பண்ணி தனியா ஒரு வீடியோவா போடுவோம். இதுவரைக்கும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணது உங்க வீப் டிவி சைனிங் ஆஃப்.